أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் உலகை படைத்த ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நலவர்களின் குடும்பத்தவர்கள் அந்நலவர்களின் தோழர்கள் அந்நலவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் மூலமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறிக்கொண்டு ஹுத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஹுத்பா உரையில் இறைவனின் நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவோம் என்ற ஒரு தலைப்பில் திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒரு சில செய்திகளை மேலான உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையாம் அல் குர்ஆனில் குறிப்பாக இரண்டு இடங்களில் இந்த மனித சமுதாயத்துக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்களை சொல்கிறார். வஇன் தரது நியமத்தல்லாஹி லா துஸூஹா, உங்களுக்கு இறைவன் செய்த நியமத்துக்களை நீங்கள் கணக்குக்கு பார்த்தால் அந்த நியமத்துக்களை உங்களால் கணக்கிட முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். தனிநபர்களாக அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார் ஏராளமான நியமத்துக்கள் ஒவ்வொரு தனிநபர்களும். சில நியமத்துக்களை அல்லாஹ் குடும்பமாக கொடுத்து வைத்திருக்கிறார். சில வித்தியாசமான தன்மைகள் ஒரு சில ஃபேமிலிக்கு ஒவ்வொரு ஊரிலே இருக்கும். அந்த ஃபேமிலி, அந்த குடும்பம், அந்த ஊரில் சிறந்தவர்களாக இருப்பதற்கு காரணம் அல்லாஹ் பிரத்யோகமாகவே அந்த குடும்பத்துக்கு கொடுத்த சில நியமத்துக்கள். இன்னும் சில நியமத்துக்களை அல்லாஹ் ஒவ்வொரு ஊருக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ஊரில் இல்லாத நியமத்தை அல்லாஹ் இன்னொரு ஊருக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த ஊர் அந்த நியமத்தின் காரணமாக, அந்த கிராமம் அந்த நியமத்தின் காரணமாக அமைதியாக இருக்கின்றது, பாதுகாப்பாக இருக்கின்றது, பொருளாதாரத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றது. ஏராளமான நியமத்துக்களை அல்லாஹ் வகைப்படுத்தி பிரித்து அல் குர்ஆனில் ஆங்காங்கே நமக்கெல்லாம் சொல்லி காட்டிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார். லஅல்லகும் தஷ்குரூன், இந்த நியமத்துக்களுக்கு அவர்கள் நன்றி செலுத்துவதற்கு போதுமானது. நியமத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், யூஸ் பண்ணிக் கொள்கிறார்கள், அவனால சந்தோஷமாக இருக்கிறார்கள், உச்ச பயனை அடைகிறார்கள். ரப்பு தந்த நியமத்தில் எனக்கு, இது அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு, எனக்கும் தந்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்துக்கும் தந்திருக்கிறார், நான் வசிக்கின்ற ஊருக்கும் தந்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதற்காக அல்லாஹ் நியமத்துக்களை இப்படியெல்லாம் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் இந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்கிறார்கள். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாமலே இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வலா தஜிது அக்ஸருஹும் ஷாக்கிரீன்,
ஷைத்தான் சொல்கிறான், மனிதர்களை நான் வழிகெடுப்பேன், மனிதர்களை திசை திருப்புவேன், உனக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பதற்காக வேண்டியே. அப்பொழுதெல்லாம் உன்னால் நன்றி செலுத்தப்பட்ட இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, நியமத்துக்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களில் அதிகமானவர்களை நீ எப்படி தெரியுமா பாப்பாயிரப்பே, நன்றியை செலுத்தாதவர்களாகவே இந்த உலகத்தில் என்ன செய்வார்கள், உன்னுடைய நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்பதாக அல்லாஹ் இவரிடத்திலே சொல்கிறார். வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் அரிதாகவே இருக்கிறார்கள், மிகவும் கொஞ்சமாகவே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்துக்களுக்கு மனிதர்கள் எந்த அளவுக்கு எல்லா நியமத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டு ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், அந்த குடும்பத்திலே எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால், ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு நகரத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு சிட்டியை எடுத்துக்கொண்டால், ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால், ஏராளமான நியமத்துக்கள், அதிலே நன்றி செலுத்தக்கூடியவர்கள், ரப்பு தந்தான் என்பதை ஞாபகித்து பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேராகத்தான் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதுல நாங்க எங்க இருக்கிறோம்? இந்த கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் சொல்கிறானே, நிறைய பேர் நிராகரித்து வாழ்கிறார்கள். கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். அதனால்தான் அன்பார்ந்தவர்களே, நியமத்துக்களுடைய பெருமதி அதை நானும் நீங்களும் இழக்கும் போதுதான் வருகிறோம். அது எதுவாக இருக்கலாம், ஒரு கண்ணாக இருக்கலாம், ஒரு மனுடைய கையாக இருக்கலாம், ஒரு மனித உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஒரு மனிதனை கிடக்கிற சாலியான மனைவியாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நிலைகளாக இருக்கலாம், அவருடைய பொருளாதாரமாக இருக்கலாம். இவைகளை வாழ்க்கை அன்பானவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக அதை நானும் நீங்களும் விளக்கும் பொழுது அவருடைய பொறுமதியை நானும் நீங்களும் தனிமையில் உணர்கிறோம், குடும்பமாக உணர்கிறோம், சமூகமாக உணர்கிறோம், ஊராக நாங்கள் உணர்கிறோம். அதை பற்றி நானும் நீங்கள் பேசுகிறோம், அதை பற்றி கலைக்கிறோம். அது அப்படி நடந்துச்சு, இப்படி எல்லாம் இருந்துச்சு, நான் இப்படி ஆகிட்டேன், இப்படி எல்லாம் அல்லாஹ் தந்தான். இழந்த நியமத்துக்களுடைய பெருமதியை கோடிக்கணக்கில் மறுபடி செய்வோம். நான் நீங்கள் ஒரு நியமத்தை அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னா அது பெருமதிய கோடிகளாக நம்ம பார்ப்போம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அன்பானவர்களே, கம்பளை மக்கள் இழந்த சொத்தின் பெருமதி 800 கோடி. இப்பதான் மதிப்பிட்டு பார்க்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். பெருமதிய அப்பதான் நானும் நீங்கள் பார்ப்போம். தண்ணியா போனால், ஹார்ட் அட்டாக் வந்துட்டா, ஏதாவது ஒரு பிரஷர் வந்துட்டா, இந்த பிள்ளைய ஆபரேஷன் செய்யறதுக்கு 3 கோடி தேவையாம், 5 கோடி தேவையாம், 10 கோடி தேவையாம் என்று சொல்லும் பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே, நியமத்துடைய பெருமதிகளை எல்லாம் நானும் நீங்களும் அலசி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தருவது என்பது அவர் நியமத்தாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு தரணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்புட்ட கேட்க சொன்னாங்க, நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்குரிய வாய்ப்பை ரப்பே நீதான் அதையும் தர வேண்டும். நியமத்தை தந்தது மாத்திரமல்ல, நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு வாய்ப்பை, சந்தர்ப்பங்களை எல்லாம் ரப்புதான் தரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா முஆத் இன்னி உஹிப்புக, நான் உன்னை நேசிக்கிறேனப்பா, நான் உன்னை விரும்புகிறேனப்பா, உன்னை நான் நேசிக்கிறேன் யா முஆத். நீ 5 நேர தொழுகைக்கு பின்னால தவறாமல் நீ முத்திராதப்பா. இத கொஞ்சம் கேட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை ஞாபகிப்பதற்கும்
உனக்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் அக்பர். உன்னை திக்ர் செய்கிறது, உனக்கு நன்றி செலுத்துறது, எனக்கு தந்த நேமத், என்னுடைய குடும்பத்துக்கு தந்த நேமத்துக்கள், என்னுடைய ஊருக்கு தந்த நேமத், ஊராக சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து தனிநபர்களாக சேர்ந்து இந்த நேமத்துக்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நீதான் எனக்கு வாய்ப்பு தரணும், நீதான் எனக்கு மனசை தரணும், நீதான் எனக்கு எண்ணத்தை தரணும், நீதான் என்னை இரவல எழுப்பி விடணும், நீதான் கொடுக்கிறதுக்குரிய மனசை தரணும், நீதான் அவைகளை பற்றி சிந்திப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை தரணும் என்பதை அதே ரப்பிடத்துல கேட்கிற தண்ணி 5 நேரம் தொழுகைக்கு பின்னிக்கால விட்டுறான்னு சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தொழுது போட்டு நம்ம எல்லாம் கேட்கிறோம். பள்ளிவாசல்கள் எல்லா பள்ளிவாசல்களையும் போர்ட்ல போட்டிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நம்ல 19வது வசனம், சூரத்துல் அஹ்காஃப்ல 15வது வசனம், ரெண்டு இடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார். ரெண்டு இடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார். செய்தியுடைய முடிவுகள் ரெண்டு இடத்திலேயும் வித்தியாசமாக இருக்கின்றது. 40 வயசை தாண்டிட்டா, 40 வயசை தாண்டிட்டா, 40 வயசை தாண்டிய ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏது 40 வயசு? 40 வயசு வந்ததுக்கு பின்னுக்கால ரப்பிடத்துல அதை கேட்கணும். 40 வயசு என்பது அன்பார்ந்தவர்களே வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிற ஒரு தருணம். திருமணம் முடிச்சு பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளும் ஒரு பையன் 20 வயசுல ஆம்பளை பிள்ளையாண்டா அவங்க எல்லாம் பெருத்துருவாங்க. தொழில ஒரு ஸ்டாண்ட் சாதாரண ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிற நேரம் ஒன்று பாப்பா உம்மா உயிரோடு இருப்பார்கள் அல்லது பாப்பா மரணித்திருப்பார். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைஹி. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, அடிக்கடி கேட்க சொல்றான் அல்லாஹ். 40 வயதை தாண்டியவர்கள் அதுல அல்லாஹ் 40 வயது என்பதாகவே சொல்கிறார். வைதா பலக 40 வயதை நீங்க அடைஞ்சிட்டா ரப்புக்கு ஷுக்ர் செய்வதற்கு ரப்பிடத்தில சந்தர்ப்பத்தை தரும்படி நீங்க கேளுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனக்கு செய்த நியமத்துக்கள், ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் செய்த நியமத்துக்கள் ஏராளம் ஏராளம். நீ எனக்கு இப்ப நிறைய நியமத்துக்களை செஞ்சிருக்கிறார். சில நேரங்கள்ல வாலிபர்களாக இருக்கும் பொழுது ஒரு 25 வயதுல ஒரு 30 வயதுல அந்த நியமத்துக்கள் கம்ப்ளீட் இல்லாமல் இருக்கலாம். 40 வயது அடைஞ்சிட்டா அது கம்ப்ளீட்டா கண்ணுக்கு வழங்கும். போராடம் எல்லாம் மதிப்பு. வடிமாமன் தான் முதலாவது இடம். வரும் பொழுதெல்லாம் ஒரு சீட் அவருக்கு, அவரை ஹாஜியாருக்கு கூப்பிடுவாங்க, சமுதாயத்துல மதிப்பாங்க. ஊர்ல ஒரு பிரச்சனை வந்தா அவரையும் சேர்த்துக் கொள்வாங்க. பள்ளிவாசல் ஒரு கருத்து சொன்னா அவருடைய கருத்தை கேட்பார்கள். 4 பேர் மதித்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார். யா அல்லாஹ், நீ எனக்கு செய்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு வாழா வாலிதைய எங்க உம்மாக்கும் பாப்பாக்கும் செய்த நியமத்துக்களுக்கு, உம்மா பாப்பா முஸ்லிமோடு இருப்பாங்க, அதனால மௌத்தாவை எதிர்ப்பாங்க. ஏன் உம்மாவை பாப்பை அல்லாஹ் சேர்க்கிறான்? நீங்கள் சில நியமத்துக்களை அடைந்து கொள்வதற்கு உங்களோட உம்மாவும் பாப்பாவும் தாயும் தந்தையும் முக்கியமான காரணமாக இருப்பார்கள். அவங்க இப்ப நோயாளியாக இருப்பாங்க, அவங்க அல்லது கபரில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அல்லது பேரன் பேத்திகளோடு கொஞ்சி மகிழக்கூடிய ஒரு காலத்தில் இருப்பார்கள். நான் இன்றைக்கு ஒரு பிசினஸ்ல மாஷா அல்லாஹ் நல்ல முறையில எங்க பிசினஸ் நல்லா போறண்டா அதுக்கு காரணம் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட பாப்பா என்ன வழிகாட்டியது. இன்றைக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதுல ஏகத்துவத்தில சிறுக்குன்னு கலந்து நான் தௌஹீதுல இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? என்னுடைய உம்மாவும் பாப்பாவும் தாயும் தந்தையும். அடுக்கிக் கொண்டே போகலாம். ரப்புல் ஆலமீன் உங்களோட தாயும் தந்தையும் அவர்கள் உங்களை சரியா வளர்த்ததால்தான், பள்ளியோடு உங்களை கொண்டு வந்து சேர்த்ததால்தான், உங்களுக்கு சரியான கல்வியை தந்ததால்தான், உங்களுக்கு ஒரு சாலிகான நல்ல ஒரு பெண் பிள்ளையை தேடி திருமணம் கொடுத்து தந்ததால்தான், பிசினஸ்ல உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பாதையை காட்டி தந்ததால்தான்,
உங்களோட தாய் உங்களோட தகப்பனுக்கு அல்லாஹ் செய்த நியமத், உங்களோட தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லாஹ் அந்த நியமத்தை சொல்லாமல் இருந்தால் உங்களை சரியா வளர்த்திருக்க மாட்டார். உங்களோட தொழுகையாளியாக மாத்திருக்க மாட்டார்கள், உங்களை கவனிச்சிருக்க மாட்டார்கள், உங்களுக்கு பிசினஸ் சரியான முறையில உங்களுக்கு வழிகாட்டி இருக்காவிட்டால் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. இந்த இடத்துக்கு வந்ததற்கு உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் செய்த நியமத், எனக்கு செய்த நியமத்துக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் நீ செய்த நியமத்துக்கும் நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு வாய்ப்புகளை நீ தருவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்கும்படி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறார். இந்த பிரார்த்தனைகளை வாழ்க்கையில் நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளும். முக்மினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அன்பாதவர்கள், முக்மினுடைய வாழ்க்கையை பார்த்தால் ரெண்டே ரெண்டு ஒரு புறத்தில் பார்த்தால் சந்தோஷமான வாழ்க்கையின் தன்மை, இன்னொரு புறத்தை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அந்த வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் ஃபித்னாக்களும் முசீபத்துகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரின் மின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பள்ளிவாசலை பார்த்து ஆச்சரியப்படல, உங்களோட வீட்டை மாடா மாளிகை 3 தட்டு 4 தட்டு ஏசி அல்லாஹ் ஆச்சரியப்படல, உங்களோட வாகனம் 5.5 கோடி அல்லாஹ் ஆச்சரியப்படவே இல்லை, உங்களோட ஃபேக்டரி உங்களோட பிசினஸ் அல்லாஹ் ஆச்சரியப்படல. யார பார்க்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான், முஃமினை அவதானித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த முஃமினை அல்லாஹ் சோதிக்கிறான். சோதனை வரும் பொழுது இந்த முஃமின் சபூராக பொறுமையாக இருக்கிறார். இதே முஃமினுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். லொஸ்டாகிட்டார். அல்லாஹ் அக்பர். 5 வருஷமா லொஸ்டாகி இருந்து 6வது வருஷத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் சுகஈனமாக இருந்தால், நோயாளியாக இருந்தால், பிள்ளைகள் குடும்பத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அவருடைய நோய்க்கு பல நாடுகளுக்கு போய் சிகிச்சை செய்வதற்கு பின்னிக்கால 7 வருஷத்துக்கு பின்னிக்கால சாதாரணமாக நடந்து போறார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்களை துன்பத்துக்கு பின்னிக்கால கொடுக்கும் பொழுதெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷக்கர, இந்த அடியார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். இதை பார்த்துவிட்டு ரப்புல் ஆலமீன் 7 வானத்துக்கு மேலால் இருந்து ஆச்சரியப்படுகிறான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கிடைச்சதுக்கு அந்த மனிதன் கஷ்டப்பட்டு கிடைச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகிறான். நடுநிசி நேரத்தில் இந்த மனிதன் அப்படியே தூக்கத்தை கருதுகிறார். மனைவியை பார்க்கிறார், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார். பிள்ளைகளை பார்க்கிறாங்க, பிள்ளைகள் தூக்கத்தில் இருக்கிறார். ரப்புல் ஆலமீன் தனக்கு செய்த நியமத்துக்களுக்காக ஒது செய்து கொண்டு வந்து வீட்டில முஸல்லாவை போட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு, ரப்பு 5 வருடங்களுக்கு முன்னால துன்பத்தில் இருந்த எனக்கு ரப்புல் ஆலமீன் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய நியமத்துக்களை தந்துட்டார் என்று சொல்லி ஒரு மனிதன் நடுநிசி நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதை நினைக்கிறான் அல்லவா? அல்லாஹு அக்பர். அதுதான் ஷுக்ர் என்பவர்கள். அதுதான் அல்லாஹ்வுக்கு இந்த மனிதன் செய்கின்ற நன்றி கடன். தனிமையில எழுப்பி ஒவ்வொன்றாக பார்க்கிறார். அல்லாஹு அக்பர். தன் வாழ்க்கையில நடந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் போய் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள். நாம் பட்ட கஷ்டம் சுப்ஹானல்லாஹ் 5 வருஷமா 10 வருஷமா நாம் பட்ட கஷ்டம் தாங்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நீக்கிட்டான். நீக்கினதுக்கு பின்னிக்கால இவர் நடுநிசையில் எழுப்புறாரு. எழுப்பி ரப்போட முனாஜாத் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அந்த நியமத்துக்களை மனதார நினைத்து ஏற்றுக்கொள்கிறார். யரிபூன பிநிஅமத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய நியமத்தை அதிகமானவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சும்மா யுன்கிரூனஹா, அந்த நியமத்துக்களை என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நிராகரித்துக் கொண்டே இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். நியமத்து கிடைக்குது, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறார். நியமத்து கிடைக்குது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். நியமத்து கிடைக்குது, தனக்கு கீழாக உள்ளவர்களை பார்க்கிறார். நியமத்து கிடைக்கின்றது, பேசுகிறார்கள், அள்ளி கொட்டுகிறார்கள். நியமத்தை புறக்கணிக்கிறது. நியமத்தை தந்தவன் யாரு? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். நாங்க சொல்லுவோம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்கள், இதெல்லாம் எங்களோட வாப்பட சொத்து, அது இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல இருக்க மாட்டோம். இதெல்லாம் நான் எப்படி இருந்தது தெரியுமா? 10-12 வருஷமா நான் முயற்சி செஞ்சு நான் உழைச்சேன். பிள்ளைகளை, மனைவிய, ஊரை எல்லோரையும் விட்டு போட்டு பெரிய ஒரு நாட்டில, ஆஸ்திரேலியால, இங்கிலாந்துல, ஜப்பான்ல, லண்டன்ல 10 வருஷமா இருந்து கஷ்டப்பட்டதுதான் இது எல்லாம் என்று மனிதன் நினைக்காமல், சொல்லி காட்டாமல், ஹாதா மின் ஃபضل ரப்பி, நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னை போன்று கஷ்டப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்காம எனக்கு தந்துட்டான் என்பதை மனதால ஒரு மனிதன் ஏற்று அதற்கு நன்றி செலுத்துகிறானா? நன்றி செலுத்தும் பொழுது அந்த நன்றியுடைய வகை அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் உள்ளத்தால நன்றி செலுத்துகிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் அந்த நியமத் என்பதை மனதால ஏற்றுக்கொள்கிறான் ஒரு மனிதன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எந்த நியமத்தாக இருந்தாலும் அது இறைவனிடத்தில் வந்த ஒரு நியமத் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். தன்னுடைய வாயால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்றி செலுத்துகிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு விடுதலை தண்ணீரை குடித்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கவல உணவை சாப்பிட்டதற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ், காலை ஆனதும் அல்ஹம்துலில்லாஹ், மாலை ஆனதும் அல்ஹம்துலில்லாஹ், ஒருவர் தும்மி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய வாயிலிருந்து எப்போதும் அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக சனா என்று சொல்லக்கூடிய அந்த துதி ஒவ்வொரு 5 நேர தொழுகையிலும் தக்பீரை கட்டிவிட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் சொல்வானா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. அன்பார்ந்தவர்களே, எப்ப எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழக்கூடியவனாக ஒரு மனிதனுடைய நாவு வாய் மாறுகின்றன. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகள் அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ் தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வை வழிபடுவதில் அந்த உடல் உறுப்புகளை அவன் இறைவனுடைய தாஅத்துக்காக வேண்டி தியாகம் செய்கிறான். அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்கிறது. கண்ணிருக்கிற அன்பார்ந்தவர்கள், மிகப்பெரிய ஒரு நியமத். பாவத்துக்கு இந்த கண்ணை பயன்படுத்தாதீங்க. சினிமா பார்க்கிறது, பாலியல் காட்சிகளை பார்க்கிறது, சுபஹானல்லாஹ், அரைநிறவான போட்டோக்களை பார்க்கிறது, இந்த மாதிரியான மோசமான வேலைகளுக்கு இந்த கண்ணை நீங்க பாவிக்காதீங்க. காதலிக்கிறா இல்லையா? இந்த கால அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நேமத். கோல், புறம், பாவம் இதுகளை கேட்கிறதுக்கு மியூசிக் கேட்கிறதுக்கு பாவிக்காது. கை, கால், கையை அல்லாஹ் நல்ல விஷயங்களுக்கு பாவிக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நடுநிசையில் எழும்பிடுவார். நடுநிசையில் எழும்பிடுவார், எழுப்பிக் கொள்வார். சிறிய வீடு சுஜூது செய்தால் அந்த புறத்துல போய் தள்ளப்பட்டது. ஆயிஷா நபி அவர்கள் காலை நீட்டி இருப்பாங்க. சுஜூதுக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் அவருடைய கால்ல அப்படியே ஒரு குத்து விடுவாங்க, காலை மடக்கிக் கொள்வாங்க, சுஜூது செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறாங்க மனைவி, பார்த்தா கால்களை எல்லாம் வீங்கிருக்கு. கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர், நீங்களே முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி, அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தந்துட்டார், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொல்லிவிட்டு நீங்க ஏன் நடுநிசையில் எழுப்பி இந்த நேரத்தில் விடிய உங்களுடைய கால்களை எல்லாம் கடுக்க
நீங்க ஏன் இப்படி எல்லாம் வணங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? நபியாக என்னை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரே. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே, எங்களை முஸ்லிமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகத்தில் வலிமை மிக்கவர்கள், பணக்காரர்கள், அதிகார வர்க்கத்தினர் எல்லாம் இருக்கும் பொழுது பொருளாதார வசதிகள் எதுவுமே இல்லாத சாதாரண ஏழையாக இருந்து இஸ்லாமியர்களால் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீத் வாதிகளாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சாதாரண ஏழை இது கிடைக்காத எல்லாருக்கும். இஸ்லாம் கிடைக்காது. ஏகத்துவவாதியாக இந்த உலகத்தில் இருக்கிறது கிடைக்காது. அல்லாஹ் தந்திருக்கிறார். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பித்அத்துக்கள் இல்லாமல் இபாதத்துக்களை செய்யறதுக்கு ஒரு பள்ளிவாசல், ஒரு ஜமாத், ஒரு இடம் எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நான் எந்த அளவுக்கு சுபஹ் தொழுகைக்கு வரோம், எந்த அளவுக்கு சுபஹ் தொழுகைக்கு வரோம் சிந்திச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் அலசி பாருங்க. அல்லாஹு அக்பர். இவ்வளவு நியமத்துக்களை தந்த அல்லாஹ், பலமானவர்கள், ஆரோக்கியமானவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு தொழுகைக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? பதவிகளோட, பட்டங்களோட, பொருளாதாரத்தோடு இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் தஹஜ்ஜத்துக்கு எழும்புகிறார்கள்? எத்தனை பேர் பார்ப்பவர்கள்? நியமத்துக்கள் எல்லாம் எடுபடும் பொழுது, நியமத்துக்கள் எல்லாம் கலட்டி எடுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அந்த நியமத்துக்களுடைய பெருமதிகள் விளங்கும். அப்போது நான் நீங்களும் நோயாளியாக இருக்கும், நடப்பதற்கு, எழும்புவதற்கு, போவதற்கு, வருவதற்கு சக்தி இல்லாமல் இருந்து, கட்டிலே தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசலில் அழைக்கப்படும் அன்பார்ந்தவர்களே, அழைக்கப்படக்கூடிய நேரத்திலே என்னுடைய உங்களுடைய மனசு எங்கே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும்? நஅூது பில்லாஹ். அல்லாஹ் தந்த ஆரோக்கியமும், அல்லாஹ் தந்த செல்வமும், அல்லாஹ் தந்த சந்தோஷமான நிலைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற நேரத்தில் அதுக்கென ஒரு நேரம் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கங்க. அதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நழுவ விடாதீர்கள். பாவ மன்னிப்பு கேளுங்க. பள்ளிவாசலோடு கொண்டு வைத்துக் கொள்ளுங்க. ரப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு இதை தவிர மிக ரப்புக்கு விருப்பமான எதுவும் இல்லை. அதுகளை இந்த உலகத்தில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என கூறி முதலாவது குத்துபா உரையில் நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை அல்லாஹ் நன்றி செலுத்தாமல் இருக்கும் பொழுது கலட்டி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வகுல்லன் அஹதனாஹு பிதன்பி, நாம் ஒவ்வொருவரையும் பிடிப்போம். அவங்க செய்யற நியமத்துக்களை நிராகரிக்கும் பொழுது அல்லாஹ் தனித்தனி மனிதர்களாக பிடிப்பதாக அல்லாஹ் சொல்லிக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. கொண்டோ எங்களுக்கு தீராத ஒரு நோயை தந்துடுவான், எங்களை பொருளாதாரத்தை ஒஸ்டாக்கிடுவான், எங்களோட குடும்பம் சந்தோஷமாக ஓடி இருக்கும். அன்பாதவர்களே, குடும்பத்துல பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அப்படியே அல்லாஹ் போட்டுருவான். அல்லாஹ் அக்பர். இப்படி தனி மனிதர்களை பிடிப்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கிராமமாக பிடிக்கிறான் என்கிறேன் சொல்றான். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கும் பொழுது, மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, நான் சமூகம் சார்ந்த, ஒரு ஊர் சார்ந்த, ஒரு கிராமம் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லாஹ் குர்ஆன்ல நியமத்துக்கள் கொடுக்கப்பட்ட ஏராளமான ஊர்களை அல்லாஹ் சொல்றான். சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் பாவிக்கிற வசனங்கள் என்ன தெரியுமா? கரியா என்பதாக சொல்கிறான். கிராமமாக அல்லாஹ் சொல்கிறான். கிராமமாக அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாத பட்சத்தில் அவர்களை பிடிச்சதாக
செய்தியுடைய பேர் என்ன தெரியுமா? இந்த செய்தி அன்பானவர்களே, சபா சபா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அல்லது அந்த மக்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே அஸ்ஸபா என்று சொல்லக்கூடிய அந்த கிராமவாசிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறார். 15-16 வசனம். அல்லாஹ் அந்த மக்களுக்கு செய்த நியாமத்துக்களை சொல்றான். நீங்க வேறு வழியில வச்சுக்கீங்க, வேறு வழியில இது மகாபட அங்க சைனா போர்ட் இங்க மருந்தான இன்னும் ஏரியாக்கள் நிறையவே இருக்கின்றன. உங்களோட வேறு வழிக்கு அல்லாஹ் செய்த நியாமத்துக்கள் எங்களை விட உங்களுக்கு தான் தெரியும். எங்களை விட அந்த நியாமத்துக்களை அறிந்தவர்கள் நீங்களா? அந்த நியாமத்துக்கள் வேறுபடை மக்களால் இறைவனுக்கு நன்றி செலுத்தப்படாத இடத்தில் அந்த நியாமத்துக்கள் அது வேறுபடை அல்ல, எந்த ஊராக இருந்தாலும் அந்த நியாமத்துக்கள் அல்லாஹ் எடுப்பதாக நமக்கெல்லாம் சில கிராமங்களை உதாரணமாக அல்லாஹ் சொல்றான். அந்த சபை இந்த கிராமத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமம் என்ன நியாமத்துங்க அன்பானவர்களே? ஜன்னத்தான், மிகப்பெரிய தோட்டங்கள். வலதுபுறத்திலேயும் அந்த கிராமத்திலே இடதுபுறத்திலேயும் மிகப்பெரிய தோட்டங்கள். மிகப்பெரிய தோட்டங்களில் அல்லாஹ் எதை கொடுத்தான் தெரியுமா? விளைச்சலை அல்லாஹ் நன்றாகவே கொடுத்தான். நன்றாக விளைச்சல் செய்தாங்க, சாப்பிட்டாங்க, என்ன செய்தாங்க? வியாபாரம் செஞ்சாங்க, நல்ல முறையில் இருந்தாங்க. அல்லாஹ்வே அவர்களுக்கு சொன்னார், குலூமி ரிஸ்கில்லா, அல்லாஹ் தந்த இந்த ரிஸ்கால நல்லா சாப்பிடுங்கப்பா. நீங்க நல்லா சாப்பிடுங்க. அது மாத்திரமே இல்ல, வஷ்குரு லஹு, அல்லாஹ் தந்த இந்த நியாமத்துக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறார். தலிதா கைபா, அது சாதாரண கிராமம் இல்லை, அது மோசமான கிராமம் இல்லை, அது நல்ல ஊர். மக்கள் எல்லாம் அங்கு போனால் உதவி செய்வார்கள் என்று நாடி வரக்கூடிய ஊர். வரப்புன் கஃபூர், சுப்ஹானல்லாஹ். சாப்பிடுங்க, குடிங்க, நல்ல ஊர். நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் சொன்னார். ஆனால் மதிப்புக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சபா நாட்டு வாசிகள், அந்த கிராமவாசிகள், ஊருக்கென்றே தனிநபர்கள் இல்லை நான் சொல்றது, தனிநபர்கள் இல்லை, அந்த ஊருக்கென்றே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத்தை நன்றாகவே அனுபவித்தார்கள், நன்றாகவே அனுபவித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதற்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு அந்த கிராம மக்கள் அதிகமானவர்கள் புறக்கணித்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், ஃபஅரது, அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்துக்களையும் புறக்கணித்தார்கள். ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ஸைலல் அரம், அல்லாஹு கரம், நாங்க அவங்களுக்கு என்ன செய்தோம் தெரியுமா? கரம் என்றால் அன்பார்ந்தவர்களே, மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய வெள்ளத்தை நாங்கள் அனுப்பி அந்த கிராமத்தில், அந்த ஏரியால வடதிலையும் இடதிலையும் இருந்த அந்த தோட்டங்களை எல்லாம் துவசம் செய்வோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப ஊரை பாதுகாக்கணும், ஊரை பாதுகாக்க வேண்டும், கிராமத்தை பாதுகாக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில அல்லாஹ் அழிச்சது ஒவ்வொரு ஊராக அல்லாஹ் அழிச்சார். நாங்க பேசுறது எதை பத்தி பேசுறோம்? கப்பல் என்று, எளியோய என்று, கொற்றாவல் என்று, சிலவல் என்று சொல்றோம். அங்க போய் பார்க்கலாம், மக்களை பார்க்க முடியாது. மக்கள நிலைமையை பார்த்தாலே கண்கள் இருந்து கண்ணீர் வரும், உள்ளமெல்லாம் உடைச்சி போகும். சுப்ஹானல்லாஹ், தரவல்லாஹு மஸலன் கரியா, அல்லாஹ் அழகான உதாரணமாக ஒரு கிராமத்தை சொல்கிறார். ஆமினா, அந்த கிராமம் பாதுகாப்பானது. முத்துமஇன்னா, அந்த கிராமம் அமைதியானது. யாகி ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான், அந்த கிராமத்துக்கு பொருளாதாரம், ரிஸ்க், வாழ்வாதாரங்கள் கிராமத்தில் எல்லா பகுதிகளிலிருந்தும் வருகின்றது. மக்கள் கவலை இல்லாமலே வாழ்ந்தார்கள். மூணே பண்புகளை பார்த்து உங்களோட வேர்வடையை நீங்க ஒப்பிட்டு பாருங்க.
மூன்று பண்புகள் ஆமினா முத்மஇன்னா யாத்தி ரிஸ்குஹா மின் குல்லி ரகதி. வேறுபட ஆமினா அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாப்பாக இருக்குது. முத்மஇன்னா அமைதியாக இருக்குது. சாப்பிட்டு தூங்கினா தூக்கம் போகும், எந்த கவலையும் இல்லை. மனைவி தேவையான இடத்துக்கு அவளை குடும்பத்தோட போயிட்டு வருவாங்க, பிள்ளைகள் எல்லாம் கிளாஸுக்கு போவாங்க, கடைய இருக்கிற வேலை செய்யறவர்கள் திறப்பாரு, கோட் போட்டு அனுப்பி போறாரு. இரவு நேரத்துல சாப்பிட்டு விட்டு 12 மணிக்கு போல எல்லா வேலையும் முடிச்சு போட்டுட்டு ஏசில தலையை வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ் சுபஹ்கள் ஒரு முத்துமாயின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கிராமத்துல இந்த ஊர்ல எவங்க பிசினஸுக்கு பணத்தை போட்டாலும் பெரும்பான்மையாக அல்ஹம்துலில்லாஹ் கிராமம் முழுக்க நகரம் முழுக்க கூடுதலாக முஸ்லிம்கள கடை ஃபேக்டரிகள் அல்ஹம்துலில்லாஹ் பிசினஸ்ல உங்களோட இந்த பகுதிக்கு அல்லாஹ் தந்து வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் ஜம் அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த ஊருல எல்லா பகுதிகளிலும் இந்த ரிஸ்க் வருகிறது. ஃபகஃபரத் பிஅன்ஹுமில்லாஹ். ஆனால் அந்த கிராமவாசிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆமினா பாதுகாப்பாக கொடுத்த அந்த ஊரு, அமைதியான அந்த ஊரு, எல்லா பகுதிகளிலிருந்தும் பிசினஸ்ல லொஸ்ட் இல்லாம பெரும்பான்மையாக பொருளாதாரத்துக்கு ஒரு தன்னிறைவை கொடுத்த அந்த ஊரு மக்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லது பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் தந்த அந்த நியாமத்துக்களை நன்றி செலுத்துவதற்கு மறந்து அவைகளை நிராகரித்தார்கள். நியாமத்துக்கள் கிடைக்க கிடைக்க அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு ஒன்றுமே வழங்காது. நாங்க வீண்முறையும் செய்வோம், வீண்முறையும் செய்வோம். பணத்தை அன்பார்ந்தவர்களே, பணம் வீண்முறையும் செய்யப்படும், தண்ணீர் வீண்முறையும் செய்யப்படும், வீடுகள் வீண்முறையுமாக கட்டப்படும். தேவையில்லாத அவசியம் இல்லாத உணவுகளுக்காக சாப்பாடுகள் எல்லாம் வீண்முறையமாகவே கொட்டப்படும். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அந்த கிராமத்தை பற்றி சொல்கிறார். ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப் பிமா கானூ யஸ்னஊன். அந்த மக்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதற்காக பசி என்னும் ஆடையை கொண்டு அல்லாஹ் போத்தினான். பயம் என்று சொல்லக்கூடிய ஆடையை கொண்டு அல்லாஹ் போத்தினார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அதனால ஒரு கிராமத்துல வாழ்கிற, ஒரு நகரத்துல வாழ்கிற, ஒரு ஊர்ல வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் ஊரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் தொழுகை தூங்குவதற்கு போவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நான் பின்னால சொல்லி காட்ட போற இந்த பிரார்த்தனையை ஓதாமலே தூங்க மாட்டார்களாம். என்ன கேட்பார்களாம் அல்லாஹ்விடத்தில்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய வலா பிர்வா. எங்களுக்கு உணவளித்த, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீர் தந்த, எங்களுக்கு அணியறதுக்கு ஆடை தந்த, எங்களுக்கு ஒதுங்குவதற்கு இடம் தந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உலகத்தில் ஒதுங்குவதற்கு வீடு இல்லாத, அணிவதற்கு ஆடை இல்லாத எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரப்பே நீ எனக்கு இந்த நாளையும் தந்தாயே ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு தான் தூங்க போவாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஒரு சொட்டு தண்ணி தாங்க, ஒரு சொட்டு தண்ணி தாங்க என்று கேட்கிறார்கள். தண்ணி மட்டும் இருந்தா போதும். தண்ணீருக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு போத்தல் தண்ணி தாங்க கேட்கிறாங்க. சாப்பாடு சாதாரண சாப்பாடு இல்லை, பெரிய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டவர்கள் பசி கொஞ்சம் இருந்தா போதும் என்று கேட்டாங்க. மாடா மாளிகைகள் ஏசில வாழ்ந்தவர்கள் எல்லாம் சாதாரணமா ஒரு அறையில தூங்குறதுக்கு எதுக்கும் இல்லாம தூங்கினாங்க. ஒன்றும் தேவையில்லை. நான் 5 நாளா உடுத்த உடுப்போடு இருக்கிறோம். ஆனா அணிஞ்ச ஆள வைஃப் மாத்தல, பிள்ளைகள் மாத்தல, நான் மாத்தல. ஒரு ஆடைக்கு பல ஆடை, வீட்டில வீண்முறையும் அல்லாஹ்
நீங்கள் கொண்டு போய் கொடுத்தது என்ன தெரியுமா? ஆடையும் தண்ணீரும் சாப்பாடும் தான். இப்ப நீங்க ஒப்பிட்டு பாருங்க, பாதிக்கப்பட்ட அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட ஆமினா, முத்துமாயினா பொருளாதார வசதிகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊர்ல இருக்குது. ஒரு காலத்தில் அந்த ஊரில் இருந்ததுதான் அது, அந்த கிராமங்களில் இருந்ததுதான் அது. அல்லாஹ் அவர்களை எதற்கு சோதித்தானோ தெரியாது. ஆனால் அது இப்போதும் நிறைந்து காணப்படும் பொழுது நாங்கள் எல்லோரும் அவைகளுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றுவானாக என கூறி இந்த உரையில் இருந்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.